விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி தான் புதுசாக விநாயகர் சிலை வாங்கிட்டு வருவாங்க, எருக்கம்பூ மாலை போடுவாங்க, வாசனை மலர்கள் வைப்பாங்க, கொடை வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடித்தமான பழங்கள், அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவு வகைகள்லாம் சமைச்சு அவருக்கு வந்து ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுத்து அவருக்கு வந்து படைப்பாங்க. இப்போ அவருக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா எள்ளு, கருப்பு எள்ளு வச்ச கொழுக்கட்டை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா விநாயகருக்கு. சரிங்களா? அந்த கருப்பு எள்ளு வச்ச கொழுக்கட்டை வீட்லேயே செஞ்சது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், பொரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல், வடை, சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு, சாம்பார், பாயாசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி, அப்பளம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அவருக்கு வந்து நம்ம வந்து படைச்சாச்சு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு படையலை. அவர் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அப்புறம் மற்றவங்க சாப்பிட்ணும். சரி, எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கார்ல? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. சரிங்களா? பாருங்க, கொடெல்லாம் கலக்கலாக இல்லை, நான் தான் வாங்கினேன். எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால், ஜிகுனா மாதிரி. ஸோ அதனால் ஜிகு ஜிகுன்னு இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். சரி, இந்த விநாயகர் வந்து 3 நாள் வீட்டில் வந்து வச்சுருக்கணுமா. அதுக்கப்புறமா தண்ணியில் வந்து வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 3 நாள் வந்து வீட்டில் வந்து கவுச்சிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா விநாயகர் வந்து நாங்கள் பூஜை பண்ணுறோம் இல்லையா, 3 நாள் வீட்டிலே இருப்பார்ல, அதனால் எந்த விதமான நான்வெஜ்லாம் சமைக்க மாட்டோம். 3ஆவது நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தண்ணியில் தான் எப்போவுமே வந்து போடணுமா. ஏரியில், குளத்துல, இல்லைன்னா கிணத்துல போடுவாங்க, இல்லைன்னா பீச்சில் அது மாதிரி போடலாம். நாங்கள் பீச்சில் தான் போடலான்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் பீச்சில் போடுறோன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா எங்களை மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அவங்க வீட்டில் வச்சுருந்த வணங்கின விநாயகர் இருப்பார் இல்லையா, விநாயகர் சதுர்த்திக்கு வணங்கின விநாயகர். ஸோ அது எல்லாமே நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து அந்த கடல் தண்ணீரில் வந்து போடுவாங்க. ஸோ அப்பயும் நான் ஸ்பெஷலாக நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சாமிக்கு படைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஏன்னா உலக அளவில் இப்போ எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கும்பிட்றாங்க. ஸோ யார் யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. சரிங்களா? நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் கடவுள்கிட்ட வந்து என்ன வேண்டுதலாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணுங்கள், நிச்சயம் நிறைவேறும். உங்களுக்கு கணபதி பாடல்கள் தெரிஞ்சாலும் இது மாதிரி சாமி முன்னாடி உட்காந்து நல்லா மனப்பூர்வமாக உங்கள் வேண்டுதல்லாம் வேண்டிட்டு கணபதி பற்றின ஒரு பாடல் தெரிஞ்சால் பாடுங்க. அப்புறம் அவருக்கு போற்றி போற்றி போற்றின்னும் சொல்லலாம். ஓம் கணபதியே போற்றி போற்றி அப்படின்னும் சொல்லலாம். இன்றைக்கி எங்கள் விநாயகர் ரொம்பவே அழகாக இருக்கார். மஞ்சள் குங்குமத்தோட, மலர்களோட, இந்த கொடையோட எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்களேன். நம்ம வாங்குற சில பெருசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம மனப்பூர்வமாக அந்த தெய்வத்தை வந்து வேண்டுறோமான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடவுள் நம்ம எவ்வளோ தூரம் அன்பாக அந்த சாமியை வந்து அலங்காரம் பண்ணி வேண்டுறோம், பயபக்தியோடு இருக்கோன்றது தான் அவர் பார்ப்பாரு.
ஸோ அதனால் இப்போ ஏழையாக இருக்கீங்க, ரொம்ப சின்ன சிலை தான் வச்சு கும்பிட்றோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ மனப்பூர்வமாக வேண்டுங்க, நம்பிக்கையோடு வேண்டுங்க, நிச்சயம் உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். இந்த உலகத்திலேயே முதற்கடவுளை விநாயகர்னு தான் சொல்கிறோம். ஸோ விநாயகர் கோயில், விநாயகர் தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் விநாயகர். உங்கள் வாழ்க்கையில் எந்த தடை இருந்தாலும் சரி, அந்த தடைகள் எல்லாம் நீங்கணும்னு இந்த தெய்வத்தை இன்றைக்கி நினச்சி வேண்டிக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச எது படைச்சாலும் அவர் ஏற்றுப்பார். ரொம்ப ஆடம்பரமாக தான் இருக்கணும்லாம் அவர் வந்து என்றைக்குமே நினைக்க மாட்டார். விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச எது நீங்கள் படைச்சி அந்த சாமிக்கிட்ட நீங்கள் கொடுத்து வேண்டிக்கோங்க. ஓம் கணபதியே போற்றி, ஓம் கணபதியே போற்றி, ஓம் விநாயகா போற்றி.